முட்டைலாம் உடச்சி போட்டிருக்கேன். கரெக்டாக உள்ளே வாங்க பாருங்க. பாருங்க 3 முட்டை வச்சுருக்கு. குஞ்சு சம்மளகா இருக்குல்ல, அதே டிப்ரெஷனு எல்லாமே குறைஞ்சிருக்கும். பழைய குண்டு பயங்கரமான மெமரிஸ் இதெல்லாம் போட்டிருக்கு. காட்டிட்டு வீடியோ போடுறோம்லாம். கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழ். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா வீட்டில் தான் இருக்கோம். அப்படியே நம்ம போயிட்டு புறா குண்டை பார்த்துடலாம்னு சொல்லிட்டு தான் விளாக்கு. அப்படியே நான் ஃபஸ்ட் டைம் புறா வளர்த்தும் போது என்னென்னாச்சு அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். சரி வாங்க போயிட்டு புறா வளர்த்துறது எப்படிப்பட்டது, நல்லதா கெட்டதா, அப்புறம் புறா வளர்த்துனா என்னென்ன பிரச்சனை வரும் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். சரி ஓகேங்க, வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம். புறா வளர்த்துறதை பற்றி இப்போ ஒன்று சொல்லணுன்னா வாங்க, நான் ஃபஸ்ட்டு கூண்டுக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். க்ளீன் பண்ணணும். ஸோ நம்ம போயிட்டு இப்போ கூண்டுக்குள்ளே போயிட்டு க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அன்றைக்கி க்ளீனே பண்ணலைங்க. அதுக்கப்புறம் நான் ஒர்க் போயிட்டு வந்தேங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒர்க் பிஸிலேயே இருந்துட்டு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. கல் ஃபுல்லாக டஸ்ட்டு, கீழே இருக்கிற குப்பை எல்லாத்தையும் எடுக்கணும். புறா முக்கால்வாசி புறா உள்ளே தான் இருக்குது. முட்டைலாம் உடச்சி போட்டிருக்கேன். குஞ்சு பொரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ 2 குஞ்சு பொரிச்சிருக்கு, முட்டை வெளியே போட்டிருக்கு. சரி என்னன்ட்டு பார்க்கலாங்க. இருங்க, நான் போயிட்டு துண்டு எடுத்து வந்துடுறேன். ஏன்னா தட்டணும். ஒரு துண்டை பார்த்திங்கன்னா நம்ம கட்டிட்டு நம்ம போய் உள்ளே க்ளீன் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம மூக்கில் அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது போச்சுன்னா அது தேவையில்லாத பிரச்சனை, அப்புறம் கோல்டெல்லாம் பிடிச்சிக்கும். அதனால் நான் போய் இப்போ துண்டு எடுத்துகிட்டு வந்து கட்டிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே கரெக்டாக உள்ளே வந்தபோது பார்த்தீங்கன்னா ஒரு புறா பார்த்தீங்கன்னா முட்டை எடுத்துகிட்டு ஓடிச்சு மேலே. முட்டையை வாயில் கவ்விக்கிட்டே மேலே போச்சுங்க. நான் புறா கூண்டுக்குள்ளே போட்டு தான் பார்த்துருக்கேன். நான் வெளியே கொண்டு வந்து போடுறத நான் இப்போ தான் பார்க்குறேன். ஒரு புறா போடுன்னு நான் சொல்லியிருந்தேன். சரி ஓகேங்க, வாங்க நம்ம போயிட்டு அப்படியே உள்ளே க்ளீன் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய குட்டுன்னு. ஒரு குட்டையே நம்பிடுச்சுங்க பில்லு. அந்த மாதிரி வெளியே சுற்ற வச்சு வளர்த்துறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த இவ்வளோ குப்பை இருக்குது. எல்லாமே கூடு கட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வந்த பில்லு தாங்க இது எல்லாமே. எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ இது எல்லாமே வேஸ்ட்டு தான். அது மறுபடியும் புதுசாக எடுத்துகிட்டு வந்து கட்டும். அதனால் இதை ஃபுல்லாக எடுத்துடலாங்க. நான் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே பசங்க வருங்க எல்லாம் இப்படி வந்து நின்றுட்டு பார்த்துருக்கானுங்கன்ட்டு. எல்லாம் ஏன் இப்படி வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, அவனுக்கு என்னென்னா இப்போ நம்ம உள்ளே போய் அடையில கோரணுங்கிறது தான். க்ளீன் பண்ணிட்டேங்க, ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்துட்டாங்கன்னு எல்லாம் தண்ணி குடிச்சிட்டுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புறா எல்லாம் உள்ளே வந்துருச்சு. என்னென்ன புறா வந்துருக்குதுன்னா எல்லாமே அடையில் படுக்கிறது மட்டும்தான் வந்திருக்கு. நான் உள்ளே போயிட்டு காட்டுறேன் பாருங்க. க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு புகை வந்துட மாட்டிருக்கு, அந்த மாதிரி இருக்குது. ஏகப்பட்ட குப்பை இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அந்த முட்டையை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புறாவோட ஃபுட்டு கூட போட்டோம்னா அது கொஞ்சம் கால்சியம் கிடைக்குங்க. அதுக்காக தான் வச்சுருக்கேன். சரி வாங்க நான் போய் கூண்டோட அப்டேட் பார்ப்போம். அவனே அடையில படுத்துட்டு இருக்கான். அவனை போய் முறுக்கிட்டு இருக்கான் பாரு. வாங்க நம்ம ஃபஸ்ட் இந்த ட்ராக்லேருந்து போய்க்கலாம். இருங்க ஒரு நிமிஷம் கல் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கல் வச்சுருப்பேன். இந்த கேட் போகாமல் இருக்கிறக்காண்டி ஒரு கல் ஒன்று வச்சுருக்கேன். சரி வாங்க. சிவம் பார்த்தீங்கன்னா ஐயோ இப்படி பயக்குது. நான் கூட கொத்துன்னு இருந்துச்சு. அது கொஞ்சம் சின்ன புறா நினைக்கிறேங்க, அதனால் பயக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 முட்டை வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இது இல்லை. மேல் லைனில் எவனும் ஒன்றும் வைக்கிறது இல்லை. உட்காந்துக்கு இருக்குது, அவனுக்கு வைக்கிறது இல்லை, உட்கார்றக்கு வச்சுருக்காங்க. அடுத்த லைனில் இங்கே ஒரு 2 முட்டை வச்சுருக்கு. இது அடையில் வச்சு படுத்துட்ருக்கு. இங்கே பாருங்கள் 3 முட்டை வச்சுருக்கு.
யாராச்சும் புறா உங்கள் புறா 3 முட்டை வச்சுருக்கோம். ஆனால் நான் ரீசெண்டாலாம் யாரும் சொல்லி கேட்டதில்லை. பட் நம்ம புறா பார்த்தீங்கன்னா 3 எக் வச்சுருக்குங்க. 3 எக் வச்சுருக்கு. ஆனால் எவ்வளோ குஞ்சு பொரிக்குன்னு தெரில. சரி நம்ம பார்த்துக்கலாங்க எவ்வளோ குஞ்சு பொரிக்குன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா குஞ்சு பொரிச்சிருக்கு. இது காலையில் பொரிச்சது. அப்புறம் இது இன்னும் துடிச்சிக்கிட்டு இருக்குது. தெரியுது உங்களுக்கு முட்டை? துடிச்சிட்ருக்கு. அதுவும் பொரிச்சிருங்க. இதாங்க குஞ்சு. 1 டே குஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு நாள் குஞ்சு. அதான் ஒரு நாள் குஞ்சு தான். அடுத்தது இந்த பக்கம் ட்ராக்லலாம் எதுவும் இல்லை. மேலே ஒன்று முட்டை வச்சுருக்காட்ருக்கு. இங்கே ஒருத்தன் பிளாக் வந்து முட்டை வச்சுருக்கு. முட்டை தான் வச்சுருக்கான், குஞ்சு பொரிக்கலை. அப்புறம் இங்கே ஒரு சந்தில் ஒன்று இருந்துச்சு, அது குஞ்சு பொரிச்சிருச்சான். ரைட்டுங்க, 2 குஞ்சும் பொரிச்சிருச்சு. 2 குஞ்சும் பொரிச்சு ஓரளவுக்கு ப்ரீட் ஆயிடுச்சு. தெரியுதா? 2 குஞ்சும் பொரிச்சு ஓரளவுக்கு வந்துருச்சுங்க. அடுத்தது பார்ப்போம். இதோ நான் வச்சுருக்கேன் பாருங்க, எக்கோட வெளியே எடுத்துகிட்டு வந்து போட்டுச்சுல. ஆனால் ஒரு புறா பார்த்தீங்கன்னா கூண்டை விட்டு வெளியே தூக்கிட்டு போகுது. அங்கே அந்த கரண்ட்டு கம்பிக்கு தூக்கிட்டு போகுதுங்க. நான் பார்த்தேன். இதெல்லாம் வச்சு கட்டியிருக்கு. இப்பவும் இல்லை, கூண்டு கட்டியிருக்கு. இங்கே ஒரு 2 முட்டை வச்சுருக்காங்க. அப்ளை படுத்துட்டு இருந்துச்சுல அது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா குஞ்சு பொரிச்சிருக்கு. இது ஒரு 2 டேஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேங்க. 2 டேஸ் சிக்குன்னு நினைக்கிறேன். 2 டேஸ் ஆன சிக்கு. அழகாக இருக்குல்ல. ரிங்கெல்லாம் போகிற மாதிரி இந்த சைஸில் தாங்க ரிங் போடுவாங்க. குட்டி கண்ணே முழிக்க சென்சிட்டிவாக இருக்குங்க. ஆனால் ரொம்பவுமே சென்சிட்டிவாக இருக்கும் எல்லாமே. இது பாருங்க, இப்போ தான் பொரிச்சு. இது கொஞ்சம் ஒரு நாளைக்கு முன்னாடி பொரிச்சிருக்கு. இது ஒரு நாளைக்கு முன்னாடி பொரிச்சிருக்கு. இது அதுக்கு அடுத்து பொரிச்சிருக்கு. செம்மழகாக இருக்குல்ல. செம்மழகாக இருக்குங்க. ஒயிட்டு வாய். சரி, அது இங்கே இருக்கட்டும். நீங்கள் வளர்த்துற புறாலாம் இந்த மாதிரி கை வச்சிங்கன்னா அதுக்கு ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி ஒன்றும் ஆகாது. அந்த புறாவும் எடுத்துக்கும். அதெல்லாம் பிரச்சனை எடுத்துக்காது அது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 எக் வச்சுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 எக் இருக்குல்ல. இது பார்த்தீங்கன்னா அதோட எக்கு, புறாவோட எக்கு. இந்த எக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துச்சு, தனியாக இருந்த எக்கு எடுத்து நான் இது கூட வச்சுட்டேங்க. அது பொரிச்சா பார்ப்போம், என்னென்னு பார்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை அப்டேட்ஸ். எல்லாருமே மொட்டு வச்சுருக்காங்க, எக்கு வச்சுருக்காங்க. பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. எல்லாருமே எக்கு வச்சுருக்காங்க. இடத்த கழிவுன்னா தான் அவனுக்கு வருவானுங்க, இல்லைன்னா படுக்கட்டும். ஏன்னா அந்த ஒரு முட்டை பார்த்தீங்களே, அந்த முட்டையில் இருக்கிற குஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொரிக்க வேண்டியது. அது இப்போது சூடு இருந்தால் தான் அது பொரிக்கும். ஆனால் அதோட அம்மா போனால் தானே சூடாக இருக்கும், அதனால தான் பொரிக்கும். அதனால் நம்ம போயிட்டோம்னா அவனுங்கெல்லாம் வந்து உள்ளே பூந்துக்குவாங்க. அதுக்காக தான் சொல்கிறாங்க, அதுக்காகவும் இல்லை. சரி, ஓகேங்க. நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கானுங்க, எல்லாம் வந்துட்டுருக்கானுங்க, பறந்துக்கிட்டே இருக்கானுங்க. சரி, நம்ம அப்படியே அங்கிட்டு போனால் தாங்க எல்லோரும் கீழே இறங்கி கூண்டுக்குள்ளே போவாங்க. ஆயிடுச்சு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போது ரவுண்டிங் போட்டிருக்காங்க, ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டுக்கிறானுங்க. அவனுங்க இறங்கிட்டானுங்கன்னா அப்படி உள்ளே போயிடுவாங்க, அதுவும் பிரச்சனையே கிடையாது. நம்ம இந்த பக்கம் வந்ததும் பார்த்தீங்களா, எல்லோரும் இறங்கிடுவானுங்க. எல்லாம் இறங்கிட்டாங்க, ஒருத்தனை இறங்குறானுங்க பார்த்தீங்களா. எல்லோரும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுவாங்க. ஒருத்தனை இறங்குறானுங்க பாருங்க, இதோ. எல்லாம் ஒவ்வொருத்தனும் உள்ளே போயிடுவாங்க. இப்போ ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி ஆகுதுங்க. அதனால் இப்போல்லாம் உள்ளே போகிறதுக்கு தான் பார்ப்பானுங்க. எல்லாம் உள்ளே போயிடுவானுங்க. நான்லாம் மொக்கை போட்டுச்சுன்னா இல்லை டிப்ரெஷன் ஆனால் இப்படி தாங்க வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோங்க. புறா வளர்த்துற எல்லாத்துக்கும் தெரியும், புறாலாம் பார்த்துட்டு அது கூட இருந்தோம்னாலே டிப்ரெஷனு எல்லாமே குறைஞ்சிரும். புறா வளர்த்துனதே அதுக்காக தான். இதுக்காக வளர்த்தணும்னா ஒரு ஆசைக்கு வளர்த்துனது. பேசிக்காகவே எனக்கு புறானா ரொம்ப பிடிக்கும். புறா, அதுக்கப்புறம் சேவல்,
அதெல்லாம் பிடிக்கும். இங்கெல்லாம் உள்ளே போகிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பழசு ஃபஸ்ட்டு நான் புறா வளர்த்துனதை நான் மட்டும் உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் ஏன் எந்த இடத்துல வளர்த்துனேன் எப்படி வளர்த்துனேன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் ஒரு சின்ன வயசாக இருப்பேங்க. ஒரு எத்தனாவது இருப்பேன்னா ஒரு 10ஆவதோ 9ஆவதோ படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு 8ஆவதோ 9ஆவதோ 3 வருஷத்தில் எப்பாச்சும் தான் வாங்கியிருப்பேன் புறா. வாங்கினேன். அப்புறம் அந்த டைமில் தான் எனக்கு இப்படி வளர்த்துறதுனால இன்னும் எதுவுமே தெரியாதுங்க. அதை பற்றி எனக்கு தெரியாது அதெல்லாம். அப்புறம் எப்போல்லாம் யூடியூப் பார்த்து தான் நானும் கற்றுக்கிட்டு இருந்தேன். யூடியூப் பார்த்து அதுக்கு இப்படி வளர்த்தணுமான்னு சொல்லுங்கள். அப்புறம் அப்படியே வளர்த்திக்கிட்டு இருந்தது தான். வளர்த்துனேன்னா பெருசாக ஒன்றும் வளர்த்தலைங்க. எடுத்துகிட்டு வந்து ஒரு 6 ஜோடி பக்கம் வாங்கிட்டு வந்து ஒரு கூண்டு காட்டுறேன். நான் அந்த கூண்டில் தாங்க வளர்த்துனேன். இருங்க நான் காட்டுறேன் அந்த கூண்டை. பழைய கூண்டுங்க இது. இந்த கூண்டில் இது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 12th முடிச்சுட்டு நான் இதை கட்டினது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4 வருஷம், அப்புறம் 12th ஒரு 2 வருஷம், ஒரு 5-6 வருஷம் ஆச்சுங்க. 6 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும் கட்டி. அதுக்கப்புறம் இவங்க இங்கே கட்டி அப்புறம் புதுசாக புறா இறக்குனேன் நான். புறா இறக்கி அதுக்கப்புறம் இங்கே அப்புறம் நான் அப்போ பார்த்தீங்கன்னா சத்திரியெல்லாம் வச்சுருந்தேன். சத்திரி போட்டு மேலே ஏற்றி புறாவை நிறுத்தி அப்புறம் அப்படி தான் பழக்கினேன். அப்போ கொஞ்சம் எல்லாம் சிக்கு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சத்திரியில் ஏற்றி பழக்கியிருந்தேன். பழக்கி அப்படியே நம்ம தங்க வச்சுட்டுங்க. நான் இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி புறாவை வீட்டில் தங்க வைக்கிறதுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அந்த வீடியோ நான் கூடிய சீக்கிரத்தில் மேக் பண்ணி போடுறேன். சரி வாங்க நம்ம போயிட்டு நம்ம பழைய கூண்டை போய் பார்த்துட்டு வந்துடலாம். பழைய கூண்டுங்க இதுதான் பழைய கூண்டு. இதுதாங்க இதான் ஃபுல்லாக பழைய கூண்டு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். பார்த்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருந்தேன். இதெல்லாம் எதுவுமே எடுக்கலைங்க. அதை அப்படியே விட்டுட்டேன். இப்படி க்ளோஸ் பண்ணிடுவேன். மார்னிங் வந்துட்டு ஓப்பன் பண்ணிப்பேன். எப்போனா இது நான் பண்ணது 9th படிக்கும்போது இந்த பழைய கூண்டு ரெடி பண்ணது. அப்படி முருகா பழைய கூண்டு ரெடி பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த ரூம் பார்த்தீங்கன்னா எதுக்குமே ஆகாது. இப்போ எப்படி இருக்குது உள்ள காய்ச்சானே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மேலெல்லாம் தார்பாய் போட்டிருந்தாங்க. தார்பாயெல்லாம் போட்டிருந்தாங்க மேலே. அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் சைட்லலாம் சைடில் ஃபுல்லாக காரை போட்டு அதுக்கப்புறமா எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புறாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு உள்ளெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு விட்டுருந்தாங்க இல்லை. அதுக்கப்புறம் சரியான மழைங்க. காற்று செம காற்று. இந்தளவுக்கு நீக்கி விட்டுருந்தாங்க இடையே. செம காற்றடிச்சு அங்கே இருக்குல்ல அந்த அந்த ஓட்டை தூக்கி வீசி அப்புறம் உள்ளே ஃபுல்லாக தண்ணியாக புறாவுக்கும் தண்ணிக்கும் ஆகாது. அப்புறம் அந்த மலையிலேயும் வந்து மேலே ஒரு தார்பாய் போட்டு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் புறாவுக்கு. அப்புறம் அடுத்த நாளே அந்த ஓடு எடுத்து போட்டோம். அதுக்கப்புறம் அப்படி இருந்துச்சு புறாலாம் இருங்க காட்டுற உள்ளே போய். இன்னுமே பார்த்தீங்கன்னா செங்கல்லால் இருக்குது பார்த்தீங்களா. செங்கல் அப்புறம் அந்த பூட்டு இது எல்லாமே நம்ம இந்த மிஷினெல்லாம் அவங்களுது. அப்புறம் இருங்க இதோ இந்த சட்டி இந்த பலகை இதெல்லாமே நம்மளுக்கு தான். அப்புறம் இது வந்து எங்கள் டேடியோடது. அப்போ அந்த காலத்தில் வச்சுருந்தது. அதுக்கப்புறம் அவன் நம்மளுது. அந்த க்ரீன் கலர் இருக்குல்ல அந்த க்ரீன் வந்து நம்மளுதுங்க. க்ரீன் கலர் இந்த க்ரீன் கலர் சைக்கிள் நம்மளுது. எப்போனா நான் 4th 5th 6th 7th 8th 9th வரைக்கும் அந்த சைக்கிள் தான் வச்சுருந்தேன். இந்த சைக்கிளை ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் கொடுத்தாங்க. பெரிய சைக்கிள் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணுங்க. டூப் போயிருக்கும்னு நினைக்கிறேன். டூப்பு டயர்லாம் போயிருக்கும். எடுத்து ரெடி பண்ணாலும் பயங்கரமாக இருக்கும். நல்லா பயங்கரமான மெமரிஸுங்க. அப்போது செம்மையாக ஓட்டிகிட்டு இருந்தேன். குட்டி பையன் அப்போல்லாம் செம்ம ஹாப்பினஸ். சைக்கிளில் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ். செம்மையாக வச்சுருப்பேன் அப்போ சைக்கிளுங்க. பாருங்கள் ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணிட்டு அப்புறம் அந்த டயர்லலாம் சுற்றுற மாதிரி இருக்கும் தெரியுமா. சுற்றும் கலராக இருக்கும். அதிகெல்லாம் போட்டு செம்மையாக என்ன மாதிரி சைக்கிள் அவங்ககிட்டே இருக்காது. அந்த மாதிரி வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் ஸ்கூல்லலாம் சைக்கிள் எப்படி சைக்கிள்லாம் அப்படி இருக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரி. இப்போ எப்படி நம்ம பைக் சொல்கிறோம் அந்த மாதிரி அப்போ சைக்கிளும் நான் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி வச்சுருந்தேன். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா அவன் தான் அது கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுத்தது.
நிறையா பண்ணு ஸ்டிக்கரிங்கெல்லாம் ஒட்டியிருக்கேன். எஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா. அப்போல்லாம் எனக்கு சைக்கிள் வாங்குறது பெரிய விஷயங்க. சின்ன வயசில் நான்லாம் இந்த சைக்கிள் வாங்குறதுக்கு எங்கள் அம்மாட்ட குறைஞ்சது ஒரு வாரம் பக்கம் நான் அழுது சைக்கிள் எல்லாருமே சைக்கிள் வச்சுருக்கும் போது உங்ககிட்ட மட்டும் சைக்கிள் இல்லை அப்படிங்கும்போது அது அப்போ புரியாது இல்லை, அப்போ மெச்சூரிட்டியும் கிடையாதா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைக்கிள் வேணும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அழுதுருக்கேன். ஆனால் அவங்க ஸ்டேட்டன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லை. அப்போ உட்காந்து அழுது ஒரு வாரம் கழிச்சு இந்த சைக்கிள் வந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. அப்போல்லாம் செம்ம ஃபீலுங்க. சைக்கிள் வீட்டுக்கு வந்ததும் சைக்கிள் நிறுத்தவே இல்லைங்க. நைட்டு பகல்னு ஓட்டியே இருக்கேன் நான். செம்ம ஃபீல் அதெல்லாம். அதனாலேயே இந்த சைக்கிள் எல்லாம் வச்சுருக்கோம். இது இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவுக்கு ஒரு சைக்கிள் கொடுத்தாங்க 12th படிக்கும்போது. அந்த சைக்கிள் மட்டும் எங்கள் ஊரில் ஒரு பாப்பா கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டோம். சரி வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டோம். மற்றபடி இதுவும் நம்மளுக்கு தான், இதுவும் நம்மளுக்கு தான். இந்த ரெண்டுமே நம்மளுது. இது எங்கள் அப்பா டேடி இது. அது அவர் அப்போ இருந்துருக்கு. அதனால் அது அப்படியே வேஸ்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நம்ம சைக்கிள் நம்ம யாருக்கும் தர மாட்டோம். கொடுத்தாலும் நம்ம பசங்க ஓட்டிக்கிங்களான்னு கொடுப்பேன். அப்புறம் எடுத்து நிறுத்திடுவானுங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை, இங்கே நிறுத்தி வச்சுட்டோம். எடுத்து ரெடி பண்ணால் நம்மளே ஓட்டலாம். சரி ஒரு நாள் ரெடி பண்ணிக்கலாம். டாப்பிக்கே மாற்றிட்டேன் பார்த்து மெமரிஸில். அதான் இங்கே தான் நான் புறா கூண்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஏன் இங்கே இருந்து நான் எடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபுல்லாக எலி வரக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா புந்தெல்லாம் போட்டிருக்கு. அதனால் இங்கெல்லாம் எலி எக்கை மட்டும் எடுத்துகிட்டு போயிடும். இன்றைக்கி ஆசையாக நான் பார்ப்பேங்க. எக் வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக பார்ப்பேன். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எலி பார்த்தீங்கன்னா ஒரு எக்கை தூக்கிட்டு போயிருக்கோம். எல்லாம் செம மனசே கஷ்டமாக இருந்திருக்குங்க. ஏன்னா நான் ரொம்ப நாள் புறா வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் முட்டையை காணாங்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்புறமா செம்மையாக டிப்ரெஷன் ஆகிட்டேன். அப்புறம் எலியெல்லாம் வரங்காட்டி புறாவும் பாய்க்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் புறாலாம் எதுவுமே தங்கலைங்க. அப்புறம் எல்லாம் போகிறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சரி இந்த இடம் ஆகாது, செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 4 மாதம் 5 மாதம் வளர்த்துனேன். அதுக்கப்புறம் அது அப்படியே எல்லா புறாவும் போயிடுச்சு. இங்கே நிற்கலைங்க, தங்காமல் அது போயிடுச்சு வேற ஒரு புறா கூட சேர்ந்து. சரி ஓகேங்க, நான் இன்னொரு நல்ல வீடியோ செஞ்சுக்கிறேன். புறா எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு, குண்டுக்குள்ளே போயிடுச்சு. நம்ம புறா வளர்த்துனதில் எப்படின்னா ஃபஸ்ட்டு அடி தான், பயங்கரமான அடி. அதுக்கப்புறமா தான் புறாலாம் வளர்த்துனேன். அப்புறம் சேவல் கோழி பற்றியெல்லாம் போடுன்னு சொன்னீங்களே, அது நான் இன்னொரு வீடியோவில் தனியாக போடுறேங்க. கோழி சேவலை பற்றியெல்லாம் தனியாக போடுறேன். சேவல் பார்த்தீங்கன்னா நம்ம 2 சேவல் இருந்துச்சு, அந்த 2 சேவலையும் விற்றுட்டோம். அதுக்கப்புறம் சுற்றிட்டு இருந்த ஒரு சேவலையும் விற்றுட்டுங்க. பார்த்தீங்கன்னா 3 சேவல் கொடுத்துட்டோம். நான் அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். சரி ஓகேங்க, நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் வீடியோ போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. பட்டு போடதாங்க எனக்கு டைமே இல்லாமல் போச்சு. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சரி இன்றைக்கி எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கிட்டேன். சரி ஓகே, எனக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போலாம் நான் வீடியோஸ் கன்ஃபார்ம் போடுவேன். அதேமாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் போடணுன்னு மோட்டிவேட் ஆகுது எனக்கு. சத்தியம் மோட்டிவேட் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு ஏன்னா நான்லாம் எப்படி சொல்கிறதுனா, இந்த மீடியா அப்படிங்கிறது என்னென்னமோ காட்டிட்டு வீடியோ போடுறோம்லாம் எங்கேயோ போயிடுறாங்க. ஆனால் நம்மலாம் எப்படி சொல்கிறதுனாலாம் குறைஞ்சது யூடியூப் நான் தொட்டு 2.5 வருஷம் ஆச்சுங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ போடுறேன். செகண்ட் பர்த்டே போய் தேர்ட் பர்த்டே இப்போ முடிஞ்சு மொத்தமாக 3 பர்த்டே முடிஞ்சுங்க. ஆனால் அந்தளவுக்கு எனக்கு பெரிய ரீச் கிடச்சான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. இதெல்லாம் நான் பெருசாக ஒரு தனி ஒரு வீடியோ பண்ணுங்க. ஏன்னா இந்த மக்கள்ஸ் என்னென்னு எனக்கு புரியல. என்னென்னமோ பண்ணி எப்படியோ காட்டி அப்படிலாம் வீடியோ போட்டால் அவங்களாம் ட்ரெண்ட் ஆகுறாங்க. நம்மலாம் எப்படி? சரி ரைட்டு ஓகே, அப்படி பண்ணால் தான் ட்ரெண்ட் ஆகணும்னா அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு என்ன வருதோ அதை பண்ணுவோம். நம்மளும் ஒரு நாள் வருவோம். சரி ஓகேங்க, இத்துடன் விடைபெறுவது உங்கள் SSK. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். சரி ஓகேங்க, பாய். அதே மாதிரி உங்களுக்கு புறால ஏதாச்சும் டவுட் இருந்தால் சத்தியமாக கேளுங்க. அப்போ தான் கேட்டால் தான் நான் ஒரு வீடியோ மேக் பண்ண முடியும். சரி ஓகேங்க, போயிட்டு வரேன். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி ஓகேங்க, இப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. சிரிப்பு மட்டும் முக்கியம், சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி ஓகேங்க, டாடா பாய், போயிட்டு வரேன்.